வணக்க நேயர்களே, இன்று எங்கள் மக்கள் சமுதாயத்திலே புலம்பெயர்ந்து வாழுகிற மக்கள் மத்தியிலும் தாயகத்திலே இருக்கின்ற எங்கள் உடன்பிறப்புகள் மத்தியிலும் ஏதோ ஒரு வகையிலே கனடாவுக்குள் நுழைந்து கொள்ளலாம். கனடாவினுடைய குடிவரவு கதவுகள் அகல திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போகலாம், வேலை செய்யலாம், வாழலாம் என்ற ஒரு உணர்வு சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. குறிப்பாக சொல்ல போனா கனடாவை பொறுத்த மட்டிலே கனடிய பிரதமர் அவர்கள் அடுத்து வருகிற 3 ஆண்டுகளிலே 4 லட்சத்திலே இருந்து 5 லட்சம் புதிய குடிவரவாளர்களை எதிர்பார்க்கிறார்கள் என்று குறிப்பிட்டது உண்மைதான். ஆனால் அதற்குள்ளே இன்னொரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் ஒரு சிறுபான்மை அரசாங்கம் அடுத்து 3 வருடங்கள் தொடர்ந்து இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இரண்டாவதாக சொல்லப்படுகிற போது எங்களுடைய பிரதமருடைய தந்தையார் அவர்கள் தான் ஐரோப்பிய புதிய குடிமக்களுக்கு பதிலாக அவர்களோடு இணைத்து ஆசிய ஆப்பிரிக்க மக்களை இங்கே வரவழைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் ஆசிய மக்களுடைய வருகை அதிகரித்து காணப்படுகிறது. அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே என்று கனடாவுக்கு வருகை தருகிறவர்கள் பொறுத்த மட்டிலே இலங்கையிலே குறிப்பாக சொல்ல போனால் கனடாவுக்கு போனால் 10 வருடம் இருக்கலாமாம், வேலை செய்யலாமாம், நிரந்தரமாக இருக்கலாமாம் என்று சொல்லப்பட்ட ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனா கனடா 4 லட்சம் பேரை எடுக்கிறது என்றால் அதிலே 60% மேற்பட்டவர்கள் படித்தவர்கள், தொழில்துறன் மிக்கவர்கள், பணம் படைத்தவர்கள் ஆகியவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களே தவிர சாதாரண மக்களுக்கு அல்ல என்பது ஒன்று. இரண்டாவதாக இந்த வேலை வாய்ப்புகளை கனடாவுக்கு வந்தால் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் என்று பலரும் பல இடங்களிலே குறிப்பிடுகிறார்கள். அதிலே முக்கியமாக கனடிய அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே கனடிய அரசாங்கத்தின் மனித வளத்துறை சமூகத்துறை சார்ந்த அந்த திணைக்களகத்திலே ஒரு குறிப்பாக தொழில் அதிபர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் கூடிய அளவுக்கு கனடாவிலே உள்ள தொழிலாளர்களுக்கு முதன்மையான இடம் கொடுத்து அதற்கு பிறகுதான் நீங்க வெளிநாட்டவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஆகும். அதனை லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்று சொல்லுகிறார்கள். இந்த லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் போது தொழில் அதிபர்கள் தம்மிச்சியாக வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு இந்த ஒர்க் விசாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. உதாரணமாக வழிபாட்டு நிறுவனங்களிலே அவர்கள் இப்படியான லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் இல்லாமல் ஒரு சில துறைகளிலே வரலாம். பெரும்பாலான துறைகளிலே தொழில் நிறுவனங்கள் உள்ளூர் ஆக்களை பெற முயற்சி எடுத்து அது முடியாத பட்சத்திலே தான் வெளிநாட்டவரை கொண்டு வரலாம் என்பதனாலே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் மாதிரி இலக்குவிலே இங்கே பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக இந்த நாட்டுக்கு அவர்கள் உல்லாச பிரயாணமான அல்லது குடும்பத்தினுடைய ஒரு விஜயம் மேற்கொள்வதாக இருந்தால் கனடாவிலே 10 வருடங்களுக்குள்ளே நீங்கள் 6 மாதமாக இருந்து விட்டு வெளியில போய் வரலாமே தவிர 10 வருடங்கள் தொடர்ந்து இருக்கலாம் என்பது அல்ல. இரண்டாவதாக நீங்கள் இங்கே வந்து வேலை வாய்ப்புகளை பெறுவதென்று சொல்வதானால் நீங்கள் அங்கே இருந்தே செய்து கொள்ளலாம். உதாரணமாக நீங்க ஒரு சாப்பாட்டு கடையிலே சாப்பாடுக்கு ஓட பண்ணி அவர்கள் உங்களுக்கு வீட்டிலே கொண்டு தருவார்களே, ஆனால் நீங்களே சாப்பாட்டு கடைக்கு போய் அந்த சாப்பாட்டை வாங்க வேண்டும். நீங்க கனடாவுக்குள்ளே இருந்து ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தால் என்ன, வெளிநாட்டிலே இருந்து விண்ணப்பித்தால் என்ன, 2 சமமாக பார்க்கப்படுகிறது என்ற காரணத்தினாலே எப்படியாவது கனடாவுக்கு வந்தா வேலை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைப்பது அவ்வளவு பொருத்தமானது அல்ல. அடுத்ததாக நீங்கள் இந்த உல்லாச பிரயாணத்திலே வருவதாக இருந்தால் உங்களுடைய வருவாய், உங்களை வரவழைத்துக் கொள்கிறவர்களாக இருந்தால் அவர்களுடைய வருவாய் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய வருவாய் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் சொல்லுவார்கள், வருகிறவரை உங்களாலே பராமரித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கிற போது எப்படி அவர்களை நீங்கள் இங்கே வரவழைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த வருவாய் இருக்கிற போது எத்தனை பேர் அந்த குடும்பத்திலே இருக்கிறார்கள், இரண்டாவது அந்த குடும்பத்திலே இருக்கின்றவருடைய வருவாய் என்ன. உதாரணமாக ஒருவர் தனிப்பட்ட கம்பெனி ஒன்றை நடத்தி அவருக்கு $1 லட்சம் வருவாய் இருந்தால் அது கம்பெனிக்குரிய வருவாய். அந்த வருவாயிலே அவர் தனக்கென்று சொல்லி ஒரு $30,000 அவர் ஒதுக்கினால் அந்த 30,000 தான் வருவாயாக பார்க்கப்படுமே தவிர
கம்பெனி வருவாய் அல்ல. கம்பெனி வேறு, கம்பெனியினுடைய முதலாளியோ தொழிலாளரோ வேறு என்றது இன்னொரு புறத்திலே நாங்கள் பார்த்துக் கொள்ளப்பட வேண்டிய விடயமாக பலவும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் கனடாவுக்குள்ளே இலகுவாக வந்துவிடலாம் என்றது சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது ஆகும். வணக்க நேயர்களே, குறிப்பாக சொல்ல போனால் கனடாவுக்கு அல்லகொள்ளையாக யாரும் வந்துவிடலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் பல நாடுகளிலே உள்ள சில நாடுகளிலே ஏற்பட்டிருக்கிறது. கனடாவை பொறுத்தமட்டிலே சீராமல் சினக்காமல் சீர்வரிசை தந்தே வந்தாரை வரவழைத்துக் கொள்ளுகிற ஒரு நாடாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே கனடா என்று புதிய குடிவரவாளர்கள் வரிசையிலே முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கனடா யார் எத்தகைய தகமை கொண்டவர்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை சற்று புரட்டி பார்த்துக் கொள்ளுவோம். கனடாவுக்கு வருவதாக இருந்தால் 2 முக்கியமான தகமைகள் இருக்க செய்கின்றன. அந்த தகமைகள் எந்த துறையாக, சாதாரண தொழிலாளராக, தொழில் அதிபராக, கல்வி மான்களாக எந்த தகமையில் வருபவராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த 2 தகமை அவசியம். அதாவது அவர்களை பொறுத்த மட்டிலே கனடாவிலே இலவச மருத்துவ சேவை வழங்கப்படுவதனாலே பாரிய நோய்வாய்ப்பட்டு அதனாலே மருத்துவ சேவை செலவினங்கள் அதிகரிக்குமேயானால் அவர்கள் வருகை மட்டுப்படுத்தப்படுகிறது. 2வதாக பார்க்கப்படுகிற போது இந்த குற்றவியல் நடவடிக்கைகளிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபாடு கொண்டவர்கள் என்று அறிந்து கொண்டால் அந்த ஈடுபாடுகளை நீங்கள் மூடி மறைத்துக் கொண்டாலும், அதாவது கடவுச்சீட்டுகள், பாஸ்போர்ட்டுகளை மாற்றி இருக்கலாம், சில விஷயங்களை மறைத்திருக்கலாம். அவ்வாறு நீங்கள் மறைத்ததை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். குறிப்பாக சொல்ல போனால் கனடாவுடைய வெளிநாட்டு தூதரகமானது பல நாட்டு தூதரகங்களோடும் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. உதாரணமாக ஐரோப்பாவிலே நீங்கள் ஒரு அகதி உரிமை கோர சென்ற போது நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே சில சக்திகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறோம் என்று சொன்னால் அகதி உரிமை இலகுவாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் அங்கே ஒரு குடியுரிமை சிட்டிசன்ஷிப் எடுத்த பிறகும் கனடாவிலே ஒருவரை திருமணம் செய்து இங்கே நீங்கள் அந்த நாட்டு, உதாரணமாக ஒரு இங்கிலாந்திலே சிட்டிசன்ஷிப் எடுத்து இல்லை ஜெர்மனியில சிட்டிசன்ஷிப் எடுத்து அங்கே அவர்கள் அகதியாக போகிற போது தாங்கள் சில சக்திகளுக்கு ஈடுபாடு கொண்டவர்கள் என்று சொல்லி அதை பெற்றிருந்தால் இவர்கள் இங்கே உள்ள கனடாவிலே இருக்கின்ற கனடிய சிட்டிசன்ஷிப் அல்லது நிரந்தர பதிவுள்ளவர் திருமணம் செய்து அவர்களை வரவழைத்துக் கொண்டால் அவர்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. காரணம், அவர்கள் வெளிநாட்டிலே ஐரோப்பிய நாட்டு குடியுரிமை பெற்றாலும் இப்படியான தகமைகளையும் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே தான் இந்த 2 தகமைகள், பயங்கரவாத தீவிரவாத ஈடுபாடு கொண்டிருப்பது என்பதும் மற்றும் மருத்துவ துறையிலே அவர்கள் அதீத கனடிய மக்கள் வரிப்பணத்தை உறிஞ்சுவதாக இருக்கக்கூடாது என்பது ஆகும். அதற்கப்பாலே ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு விதமான தகமைகள் இருக்க செய்கின்றன. உதாரணமாக சொல்ல போனா மாணவர்களாக இங்கே வர்றவர்களுக்குத்தான் வாய்ப்புகள் நிறைய அதிகம். நீங்கள் மாணவர்களாக கனடாவுக்குள்ளே வெளிநாட்டிலே இருந்து வந்தால் அதிக அளவு காசு கட்ட வேண்டும், கனடிய மாணவர்களை கட்ட வேண்டும். ஆனால் ஒரு கணவன் இந்த மாணவராய் வந்து அவருடைய மனைவி பிள்ளைகள் இங்கே வந்து படிக்கவும் வேலை செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலே உள்ள முக்கியமான தகமை IELT போன்ற அந்த எக்ஸாமினேஷனிலே அட்வான்ஸிலே 6.5 ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங் மற்றும் கேட்டல் ஆகியவற்றிலே அதை பார்த்துக் கொள்ளுகிறார்கள். அது முக்கியமான ஒரு தகமையாக மாணவர்கள் மத்தியிலே இருக்கிறது. 2வது, எங்களுக்கு GC O level அட்வான்ஸ் லெவல் என்று சொல்ற போது O level ஏதோ படித்து முடித்ததாக இருக்கிறது. கனடாவை பொறுத்த மட்டிலே குறைந்தபட்சம் நீங்கள் ஹை ஸ்கூல் டிப்ளமோ பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது GC அட்வான்ஸ் லெவல் எடுத்து படித்திருந்தால் தான் நீங்கள் இங்கே கழிவறையிலே வேலை செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்பது ஒன்று ஆகும். ஆகவே இந்த ஆங்கில பிரெஞ்சு மொழி ஆகிய 2 அரசகர்ம மொழியிலே ஒன்றிலேயாவது உங்களுக்கு ஓரளவு பாண்டித்தியம் இருக்கப்பட வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக, நீங்கள் உல்லாச பிரயாணத்துக்கு இங்கே வருவதாக இருந்தால் அவர்கள் சில தகமைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் திரும்பி போவீர்களா அல்லது கனடாவிலே நின்று விடுவீர்களா? திரும்பி போவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் வீடு வாசல் இருப்பேன் என்று சொல்வது எங்களுடைய இலங்கையிலே உள்ள பெறுமதி கனடிய டாலரிலே பார்க்கிற போது பெரிசாக இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே வேலை செய்கிறீர்கள் அல்லது உங்கள் குடும்பத்திலே பிள்ளை குட்டிகள் அங்கே இருக்கிறார்கள் ஆகிய போல ஒரு சில காரணங்களை சொல்லி நீங்கள் திரும்பி போகலாம் என்பதை உறுதிப்படுத்தினால்தான் இலகுவிலே வரலாம்.
அடுத்ததாக உங்களை கூப்பிடக் கொள்ளுகிறவராக இருக்கிறவரை பொறுத்தமட்டிலே அவருடைய வருவாய் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் குறைந்தபட்ச வருவாய் கொண்டவராயிருந்தால் உங்களை பராமரித்துக் கொள்வதற்கு கடினமானது என்று பார்க்கப்படலாம். நீங்கள் அரசாங்கத்திலே ஒரு பெரிய தொழில் புரிந்து உங்களுடைய சொந்த காசிலே வருவதென்றால் அது வேறு விஷயம். அப்படி இல்லை என்றால் நீங்களும் இங்கே ஒரு கொஞ்சம் காசை வங்கியிலே போட்டு இருப்பதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் திரும்பி போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஏதாவது சிக்கல் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றது 2. ஆகவே வருவாய் என்பதும் அடுத்து நீங்கள் திரும்பி போவீர்கள் என்பதும் 2 முக்கியமான தகவல்களாக பார்க்கப்படுகிறது. 10 வருட விசா கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் 6 மாதம் தான் இங்கே இருந்து போகலாம் என்பது முக்கியமான பல தகமைகளில் சிலவாக இருக்கிறது ஆகும். அடுத்து முக்கியமாக சில தகமைகள் எதிர்பார்க்கப்படுவதாக இருக்கிறது. அதாவது கனடாவுக்கு வருவதாக இருந்தால் உங்களுடைய ஒரு கடவுச்சீட்டு பொருத்தமானது ஒன்றாக இருக்கப்பட வேண்டும். அந்த கடவுச்சீட்டிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதாக பார்க்கப்படுவது ஒன்று. 2வதாக இலங்கையை பொறுத்தமட்டிலே இலங்கையிலே இந்த அடையாள அட்டை என்று இருக்கிறது. அந்த அடையாள அட்டையை 2ஆக பார்க்கலாம். பழைய அடையாள அட்டை தமிழிலோ சிங்களத்திலோ இருக்கலாம். ஆனா புதிய அடையாள அட்டை என்பது அது 3 மொழிகளிலும் ஆங்கிலம், தமிழ், சிங்களத்திலும் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அதை நீங்கள் மொழிபெயர்க்க தேவையில்லை. பழைய அடையாள அட்டை என்றால் அதை நீங்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்ததாக வைக்கப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கிறது. 3வதாக இங்கே உள்ள உறவினர்கள் உங்களை வரவழைத்துக் கொள்வதாக இருந்தால் அந்த உறவினர்களுக்கும் உங்களுக்கும் எப்படியான உறவு இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொள்வதற்கு இங்கே உள்ள உறவினருடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரமும் அங்கே உங்களுடைய கடவுச்சீட்டோ பிறப்பத்தாட்சி பத்திரத்தின் ஊடாக அதை நிரூபித்துக் கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கும். அதற்கு அப்பாலே கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்கின்ற போது அது இமீடியட் ஃபேமிலி ஆக பார்க்கப்படுகும். அந்த வகையிலே குறிப்பாக சொல்ல போனால் பெற்றோரை வரவழைத்து கனடாவுக்கு கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகிற போது அந்த குடும்ப இணைவு என்பது தற்காலிகமாக மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ற காரணத்தினாலே நீங்கள் வருகிற போது உங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட தொகையான காசு சுமார் 25 லட்சம் 30 லட்சம் டாலரும் அந்த மணிக்கும் ரூபாய் உங்களுடைய வங்கியிலே இருந்து இங்கே உங்களை வரவழைக்கிறவரை பொறுத்த மட்டும் அவர் முன்னர் வரவழைத்தவர் அந்த ஒப்பந்தத்தை மீறி அரசாங்க பணத்தை பெற்றிருந்தால் அதை அவர் கட்டி முடித்த பிறகுதான் உங்களை வரவழைக்க வேண்டும் என்றது அடுத்த முக்கியமான ஒரு தகமையாக இருக்கிறது. அடுத்த 3வது தகமையாக நீங்கள் திரும்பி போவீர்கள் என்றதுக்கான ஆதாரங்களை காட்டிக்கொள்ளப்பட வேண்டும் என்றதும் அடுத்த முக்கியமான தகமைகள் ஆக இருக்கின்றன ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி பிறருடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.